Hey guys, I'm Gautam. Welcome to Future Tech Gadgets. இன்னைக்கு வீடியோஸ்ல வந்து டிஃபரெண்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்வென்ஷன்லாம் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோஸ்ல போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர்மான ஆப் வந்து பார்த்துருவோம். Vayy Up. இது வந்து ஒரு சோஷியல் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஆப். ஸோ நிறைய பேருக்கு வந்து இண்டிவிஜுவலா வந்து நிறைய டேலண்ட் இருக்கும். லைக் சிங்கிங், டான்சிங், ஸ்டாண்ட் அப் காமெடி. இவங்களுக்கு வந்து எப்படியாச்சும் வந்து சினிமாக்குள்ள வந்து போயிடும்னு சொல்லிட்டு பெரிய கனவு ஆசை இருக்கும். அந்த மாதிரி சினிமா கனவு இருக்கவங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இவங்க வந்து காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து உங்களோட டேலண்ட் வந்து காமிச்சு நீங்க ஜெயிச்சீங்கன்னா பிக் அமௌண்ட் கேஷ் வந்து வின் பண்ணலாம். சப்போஸ் சிங்கர்ஸ் வந்து ஜெயிச்சாங்கன்னா சுந்தர்சியோட 19th ஃபிலிம்ல வந்து பிளேபேக் சிங்கருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து பிளே ஸ்டோர் போயிட்டு Vayy Up னு சொல்லி சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். உங்களோட மெயில் ஐடி கொடுத்து நீங்க சைன் அப் பண்ணிக்கிட்டு பாட்டம் லெஃப்ட்ல காம்படிஷன் டேப்னு இருக்கும். உள்ள போயிட்டு நீங்க நினைக்கிற கான்டெஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணி சமயா வந்து வின் பண்ணலாம். உங்களோட டேலண்ட் வந்து நீங்க காமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி சமயா வந்து யூஸ் பண்ணி வின் பண்ணுங்க. நம்பர் 1, மார்ஸ் ரோவர். இது வந்து ஒரு கான்செப்ட் வெஹிக்கிள். ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்கான லுக்ல செம்மையா வந்து இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. பார்க்கவே வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன்ல வேற லெவல்ல வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ நாசா ஸ்பேஸ் சென்டர் வந்து இந்த காரை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சப்போஸ் பீப்புள்ஸால வந்து மார்ஸுக்கு வந்து போக முடிஞ்சுன்னா அங்கே உள்ள சர்ஃபேஸ் மேலே வந்து இந்த காரை வந்து ஓட்ட முடியும். அந்த அளவுக்கு நிறைய டெக்னாலஜியோட இந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த காருக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து 6 வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வீல்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இடத்துல யூஸ் பண்ணுற கார் மாதிரி நம்மளால அங்கே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காகவே வந்து இதோட வீல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. காரோட லாங் பார்த்தீங்கன்னா வந்து 8.5 மீட்டர் இருக்கும். டயர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அலுமினியம் அண்ட் ரப்பர் ஸ்டிப்லாம் வந்து யூஸ் பண்ணி டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 2.7 டன் இருக்கும். நம்மளோட இடத்துல வந்து இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 110 km/h வந்து போக முடியும். அதுவே நீங்கள் வந்து மார்ஸுக்கு வந்து கொண்டு போயிட்டீங்கன்னா 25 km/h தான் வந்து இதால் வந்து போக முடியும். நம்பர் 2, Quadro 4. இது வந்து ஒரு 4 வீல் ஸ்கூட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டர் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிளாஸியாக ஒரு 4 வீலில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுற நார்மலான பைக் மாதிரி தான் இருக்கும். பட் 4 வீலில் வந்து இதால் வந்து ஓட முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டர் வந்து கண்டிப்பாக ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 346cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபியூயல் வந்து நீங்கள் பெட்ரோலே போட்டுக்கலாம். 4 வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இதை வந்து திருப்ப முடியும்? அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து டர்னிங் பாயிண்ட்லாம் வந்து திருப்ப முடியாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஸோ ஒரு சூப்பர்பான டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால் வந்து 2 வீலர் மாதிரியே செமையாக வந்து டர்ன் பண்ணி ஓட்ட முடியும். டபுள் HDS வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஹைட்ராலிக் டில்டிங் சிஸ்டம். சோ இதனால வந்து உங்களால எந்த இடத்துலயுமே வந்து ஸ்மூத்தா வந்து திருப்ப முடியும் அண்ட் அழகா வந்து ரைட் பண்ண முடியும். இது ஓட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்கும். ஒரு கார் மாதிரியே வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நம்பர் 3, Polaris Slingshot. இது வந்து ஒரு சூப்பர் கார். உண்மையாலுமே வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன்ல பக்காவா வந்து இதை டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மோட்டார் சைக்கிள் உள்ள ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து 3 வீல்ஸ் தான் இருக்கும். முன்னாடி வந்து 2 வீல்ஸ் இருக்கும் அண்ட் பேக்ல வந்து ஒரு வீல் இருக்கும். ஸோ அந்த 3 வீலை வச்சு இதால வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து போக முடியும். அந்த அளவுக்கு வந்து இதோட பில்ட் குவாலிட்டி அண்ட் ஹார்ஸ் பவர்லாம் வந்து பயங்கரமா கொடுத்துருக்காங்க. இதோட ஹார்ஸ் பவர் பாத்தீங்கன்னா வந்து 200 கொடுத்துருக்காங்க. அண்ட் 0 to 95 km வந்து 4.9 செகண்ட்ஸ்ல வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதோட டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா வந்து 200 km/h வந்து போக முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பர் கெப்பாசிட்டியான மோட்டார் சைக்கிள் தான் வந்து இந்த Polaris Slingshot. இந்த மோட்டார் சைக்கிள் வந்து 2 சீட் கொடுத்திருப்பாங்க. சோ 2 பேர் உட்கார்ந்து அழகா வந்து ரைட் பண்ண முடியும். மெயினா வந்து கார்ல இருக்க 3 விஷயம் வந்து இதுல இருக்காது. மேல வந்து ரூஃப் இருக்காது அண்ட் சைடு டோர்ஸ் இருக்காது அண்ட் சைடு விண்டோஸ் இருக்காது. நம்பர் 4, Jetfoiler. உங்களுக்கு வந்து வாட்டர் மேல வந்து ஃப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சர்ஃப் போர்டு வந்து உங்களுக்கு வெறித்தனமான ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ற நார்மலான சர்ஃப் போர்ட்ஸ்ல வந்து எதுவுமே இருக்காது. பட் இதுல பாத்தீங்கன்னா வந்து பாட்டம்ல வந்து எலக்ட்ரிக் மோட்டார் அண்ட் ஹைட்ரோஃபைல்லாம் வந்து இருக்கும். கடல்ல இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ட்ரை பண்ணும்போது ஸோ வேவ்ஸ் இல்லாமையே உங்களால வந்து இந்த எலக்ட்ரிக் போர்டை வச்சு சர்ஃப் பண்ண முடியும். நம்ம நார்மலா யூஸ் பண்ற சர்ஃப் போர்டுக்கு வந்து வேவ் கண்டிப்பா தேவை. அது இருந்தா தான் நம்மளால வந்து சர்ஃப் பண்ண முடியும். முன்னாடி வந்து ஹைட்ரோஃபைல்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருப்பேன். ஸோ அது என்னன்னு கேட்டீங்கன்னா அண்டர் வாட்டர்ல வந்து ஒரு ஃபின் மாதிரி இருக்கும். ஒரு ஃபிளாட்டான ஒரு கர்வ்டான ஒரு ஷேப்ல வந்து கொடுத்திருப்பாங்க. அது வந்து போர்டை வந்து லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். சோ நீங்க சர்ஃப் பண்ணும்போது கீழே வந்து போகவே மாட்டீங்க. இந்த மாதிரி ஹைட்ரோஃபைல் டெக்னாலஜி வந்து போட்ல இல்ல வந்து பெரிய ஷிப்லலாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவங்களே வந்து ரிமோட் கொடுத்துருவாங்க. சோ அது பார்க்க ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும். அதை வச்சு உங்களால வந்து இதோட ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அண்ட் டைரக்ஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி வாட்டர்ல வந்து சர்ஃப் பண்றதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீமா இருக்கும். சோ இந்த Jetfoiler வச்சு உங்களால வந்து ஈஸியா வந்து சர்ஃப் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும்.
நம்பர் 5 ஸ்கீவோ. இது வந்து ஒரு நியூ ஜெனரேஷன் ஆஃப் வீல் சேர். ஸோ நிறைய விஷயம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் வந்து சூப்பர்பான டெக்னாலஜிலாம் வந்து யூஸ் பண்ணி பயங்கரமாக இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக்கில் ஒர்க் ஆகும். உங்களால் வந்து இந்த வீல் சேரில் வந்து உட்காந்துட்டு டிரைவ் பண்ண முடியும். அண்ட் இந்த சேர்லேயே வந்து நீங்கள் உட்காந்துட்டு படிக்கட்டில் வந்து ஏற முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஃபங்க்ஷனோட இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து இந்த மாதிரி ஒரு வீல் சேர் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் வந்து இதை யூஸ் பண்ணி ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டில் வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீட்டிங் லெவலில் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வெளியே எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுற டைமில் உங்களோட கார்லேயே வந்து நீங்கள் எடுத்து மடக்கி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு இதால் வந்து ஸ்பீடாக வந்து ட்ராவல் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஸோ 10 km/h வந்து போக முடியும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 25 km வரைக்கும் இதை வச்சு நீங்கள் வந்து போக முடியும். நம்பர் 6 ஆட்டோ ஸ்கூட்டர். உண்மையிலுமே வந்து டெக்னாலஜி வளர ரொம்ப அழகா செம்மையாக வந்து டிஃப்ரெண்டான டெக்னாலஜியில் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் வந்து இந்த ஸ்கூட்டர். இந்த ஸ்கூட்டரில் உள்ள ஸ்பெஷாலிட்டி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ சூட்கேஸ் மாதிரி நீங்கள் இதை வந்து மடிச்சு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து சிம்பிளாக ரொம்ப குட்டியாக வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக்கில் நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அழகாக வந்து இதை ஓப்பன் பண்ணி செம்மையாக வந்து உட்காந்து ரைட் பண்ண முடியும். சப்போஸ் உங்களோட ரைடு வந்து முடிஞ்சிருச்சுன்னா உங்களால் வந்து சூட்கேஸ் மாதிரி அழகாக வந்து மூவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ஈவன் உங்களால் வந்து ட்ரெயினில் கூட வந்து எடுத்துகிட்டு போக முடியும். இன்பில்ட்டாக வந்து USB சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் கெபாசிட்டி இருக்கு. அண்ட் உங்களோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை வந்து நீங்க ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 20 km வரைக்கும் இதால வந்து மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த ஸ்கூட்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 7 எலக்ட்ரோம் LEV. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பைசைக்கிள். பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்கான டிசைனில் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களால் வந்து பைசைக்கிள் மாதிரியே இதை வந்து பெடல் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். நீங்கள் வந்து இதை வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 100 km வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 60 km/h வந்து போக முடியும். அண்ட் பேட்டரியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பேட்டரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 300+ km வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும். இதில் வந்து ஹப் மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து ஸ்டோரேஜுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு குட்டியான லக்கேஜஸ்லாம் உள்ள வச்சுக்கலாம். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 61 kg. ஃபைனலாக நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்த்த இன்வென்ஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம வே ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட டேலண்ட்டை வந்து காமிச்சு கண்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணி செமையாக வந்து வின் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய், தேங்க்யூ.